ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தின் சிறப்பு பதிவாக சிவானுபவத்தில் முதல் நாள் மார்கழியினுடைய அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நாம சிவானுபவத்தில் சிந்திக்க இருப்பது பஞ்ச பூத தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. வாங்க, மார்கழி மாதத்தினுடைய சிவா அனுபவத்தை எல்லோரும் பெற்று மகிழலாம். இந்த மார்கழி மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியது, இதில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு தனிப்பதிவு கொடுத்துருக்கேன். அத பார்க்கல அப்படிங்கிறவங்க முதல்ல அத போய் பாருங்க. அதுல நான் உங்களுக்கு சொன்னேன், 4 விஷயம் கண்டிப்பா செய்யணும். 5வதா புதிய ஒரு அனுபவத்த தேடி நம்ம போகலாம் அப்படின்னு. அந்த சிவா அனுபவத்த இன்னையிலிருந்து தொடர்ந்து 30 நாட்கள் மார்கழி மாதத்தினுடைய இந்த அதிகாலை பொழுதுல நாம சிந்தனை செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அந்த வகையில சிவானுபவம் அப்படின்னா என்ன? சிவபெருமானை ஒரு கோயிலுக்கு போய் நாம வழிபாடு பண்றது, அல்லது அவருடைய நாமத்தை சொல்லுவது, அவருடைய வரலாற்றை படிப்பது, அடியார்கள் எழுதிய பாடல்களை பாடுவது, இதெல்லாம் எதுக்காக? நாம நினைக்கிறோம் இது எல்லாமே இறைவனிடத்துல போய் நம்முடைய வேண்டுதல்களை பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு. ஆனா அடியார்கள் அப்படி நமக்கு சொல்லல. சிவம் என்பது ஒரு அனுபவம். அந்த சிவத்தை நாம் எப்போது அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது சிவம் என்பது என்ன என்பதை உணர 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 வெளியே இருக்கிற சிவத்தை நமக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அன்பு என்பதுதான் சிவம். சிவம் என்பதுதான் அன்பு. இத திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல ரொம்ப அழகா சொல்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த உலகம் பஞ்சபூதங்களினால் நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள்ல வெளியே இருக்கிற பஞ்சபூதத்தின் இயக்கம் எப்படி மிக முக்கியமோ அதுபோல நமக்குள்ளேயும் 5 பூதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 பூதமும் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு தொடர்பு படுகிற போது அது மிக உன்னதமான ஒரு ஞான நிலையை நமக்கு பெற்றுத்தரும். இது நிறைய இடங்கள்ல அந்தந்த ஆலயங்களை அமைக்கிற போது அருளாளர்கள் அந்தந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு வைத்து அமைத்து காட்டினார்கள். அங்க போய் நாம உட்கார்ந்து தவம் பண்ணுகிற போது நம்முடைய இந்திரியங்கள் அந்த ஆலயங்களோடு தொடர்பு படுகிறது. அப்போ உடல் நலம், மனநலம் இப்படி நிறையவே நமக்கு கிடைக்குது. குறிப்பா முதல்ல மண் தளத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். பூமி. இந்த உலகத்துல மிக மிக முக்கியமானது பூமி. நம்ம எல்லாத்தையும் தாங்கக்கூடியது இந்த பூமி தான். இந்த மண்ணே இறைவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத அம்பாள் நமக்கு எடுத்துரைத்த திருத்தலமாக காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரினுடைய ஆலயம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த உலகத்துல முக்தித்தலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா 7 விதமான முக்தித்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமானது காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தை பத்தி நிறையவே நாம பேசலாம். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரிஷி ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு ஒரு வாசகம் அநேகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷ்பங்களிலே உயர்ந்தது ஜாதிமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பம் அப்படின்னு சொல்றாங்க, பூ. அதனால புஷ்பேஷு ஜாதி. புருஷேஷு விஷ்ணு, மிக அழகான புருஷர்களிலே உள்ளவர் மகாவிஷ்ணு. நாரிஷி ரம்பா அப்படின்னா பெண்களிலேயே மிக அழகானவள் ரம்பை அப்படின்னு சொல்றாங்க. நகரேஷு காஞ்சி, நகரங்களிலேயே உயர்ந்த நகரம் எது அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரம் தானாமா. ஏன்னா காஞ்சிபுரம் என்பது அம்பாளே தேடி வந்து இறங்கி தவம் செய்த திருத்தலம். அம்பாள் ஒரு இடத்தை தேர்வு பண்ணானா அப்ப அந்த இடம் எப்பேற்பட்ட தலமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு நமக்கு உண்டு. கைலையில ஒரு நாள் சிவபெருமான் அம்பாள் கிட்ட பூலோகத்துக்கு போய் சிவபூஜையினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் அறங்களை வளர்க்கும் நாயகியாக அவள் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பூலோகத்துல போய் என்னை அடைய தவம் பண்ணு அப்படின்னு பூமிக்கு அனுப்புறார். அம்பாளும் பூமிக்கு வந்துட்டார். பூமிக்கு வந்து எங்க போறது, எங்க தவம் பண்றது அப்படின்னு அம்பாள் தேடுகிற போது அவள் கண்ணுல பட்ட இடம் இந்த கம்பா நதிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பாள் வந்து இறங்கி ஒரு மணலால லிங்கம் பிடிக்கிறாள். மணலால லிங்கம் பிடிச்சு சுவாமியை வழிபாடு செய்வதற்காக அன்றாடம் அந்த மண் லிங்கத்தை அவர் பூஜை செய்கின்றார். இறைவன் எதுல வேணாலும் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், சிவம் என்பது எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது, அன்பு போல.
அப்படி நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை அன்பால் பூஜை செய்து வழிபாடு பண்ணி தினம்தோறும் பிரார்த்தனை பண்ணி இறைவனை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அம்பாள் தவம் பண்றா. சிவபெருமான் அப்படி எடுத்த உடனே எல்லாம் வந்தா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிருவாரா? கண்டிப்பா கிடையாது. இப்போ சுவாமி என்ன பண்றாரு? அவளுடைய தவத்தை சோதிக்கும் பொருட்டு அதுல வெள்ளத்தை பெருகச் செய்கின்றார். கரை ஓரத்துல ஒரு மண்ணு லிங்கம். தண்ணி அதிகமா வந்தா என்ன ஆகும்? லிங்கம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். அப்ப அம்பாளுடைய பூஜையை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஆயிடும்ல. அப்ப அம்பாள் என்ன பண்றா? இந்த தண்ணி சுவாமி கிட்ட வந்த உடனே அவளுக்கு ஒரு பயம் வந்துருது. அவள் தன்னையும் மறந்து இறைவனை காப்பாற்ற வேண்டும். இறைவனை யார் காப்பாத்துறது? நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவனை நாம் காப்பாற்ற முடியுமா? இல்ல இறைவன் நம்மை காப்பாற்றுகிறாரா? கடவுள் தானே நம்மள காப்பாத்துற. ஆனா அந்த வழிபாட்டின் உச்சத்திற்கு போனவர்களுக்கு அது தெரியாமல் போய்விடும். கண்ணப்ப நாயனார் கடவுள்ட்ட போய் கேட்டாருல்ல, "எப்படி சாமி நீ தனியா இருக்கிற? உனக்கு பயமா இல்லையா இந்த காட்டுக்குள்ள?" அப்படின்னு கேட்டாருல்ல. அது மாதிரி அம்பாள் என்ன பண்றா? ஒரு வினாடி பயந்துர்றா. இந்த தண்ணீர் வந்து லிங்கத்த அடிச்சுட்டு போயிடுமோ அப்படின்னு வேகமா ஓடி போயி சுவாமி அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. இன்னிக்கும் அந்த சுவாமிக்கு அழகான திருநாமம் தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு பேரு. அம்பாள் அப்படி ஆலிங்கனம் பண்ண உடனே சுவாமி என்ன பண்ணாராம்? அப்படியே உருகி போயிட்டாராம். அப்படியே உருகி அம்பாளுக்கு காட்சி கொடுத்து, "உன்னுடைய தவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்" அப்படின்னு அம்பாளை ஏற்றுக்கொண்டதான ஒரு திருத்தலம் தான் இந்த அழகான ஏகாம்பரேஸ்வரர் திருத்தலம். தழுவக் குழைந்த நாதராக இங்கே இறைவன் நமக்கு காட்சி தருகிறார். ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். ஏகம் அப்படின்னா ஒருவன் தான். பஞ்சபூத தத்துவங்களிலே எல்லா தத்துவமாகவும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான். நீர் தத்துவமாக, நெருப்பு தத்துவமாக, காற்று தத்துவமாக, ஆகாய தத்துவமாக, பாக்கி இன்னும் 4 இருக்கு. இது அனைத்துமாய் விரிந்த கடவுள் ஒருவனாய் ஏகனாய் அவன் நிலைத்திருக்கக்கூடியவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் மிக அழகாக இங்கே இறைவன் மிக அற்புத ரூபமாக அன்னைக்கு அம்பாள் அந்த அனைத்த கோலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தழும்புகள் கூட சுவாமி மேல இருந்தது அப்படியே சுயம்புவா இன்னைக்கும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அழகான மூர்த்தி. இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா ஒரு பிரம்மாண்டமான கோயில். சமீபத்துல தான் இந்த ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது. அடியேன் அதுல வர்ணனை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளி இருந்தார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அழகான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 23 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடியதாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த ராஜகோபுரம் சுமார் 190 அடி உயரத்தின் அளவுல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். கோயிலே அப்படி கம்பீரமா இருக்கும். இந்த கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு 10 நாள் தேவைப்படும். அவ்வளவு அழகான சிற்ப நுட்பக்கலைகளோடு அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை எவ்வளவு வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் இந்த ஆலயத்துக்குள்ள சுத்தி பார்க்க அவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த ஒரு அழகான கோயில் இந்த கோயில். இந்த கோயில்ல அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000, 3500 ஆண்டுகள் சொல்றாங்க. அவ்வளவு பழமையான மாமரம். அம்பாள் வந்து பூஜை செய்த அந்த மரத்துக்கு அடியில லிங்கம் பிடிச்சு வச்சு பூஜை செஞ்சாங்க இல்லையா? அதனுடைய தொடர்புடைய இந்த மரம் அப்படியே இன்றைக்கும் நமக்கு அங்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கோவில்ல மும்மூர்த்திகளும் வந்து இந்த பெருமான வணங்குறாங்க. அப்படி வணங்குகிற போது இந்த மும்மூர்த்திகளுக்கும் பெருமான் கம்பர் அப்படிங்கிற பேர்ல காட்சி கொடுக்கிறாராமா. வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர், நல்லக்கம்பர் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேரு. மும்மூர்த்திகளுக்கும் 3 வடிவத்துல இங்க பெருமான் காட்சி தந்து அருள் புரிகிறார். மும்மூர்த்திகளும் தேடி வந்து வழிபட்ட மூர்த்தி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மூர்த்திக்கு அந்த சிறப்புண்டு. கழற்சிங்க நாயனார், ஐயடிகள், காடவர்கோன் நாயனார், அதே போல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இவர்கள் மூவரும் அவதரித்த திருத்தலம் இந்த திருத்தலம். சாக்கிய நாயனாரினுடைய முட்டி திருத்தலமாகவும் இது விளங்குகின்றது. பல அடியார்களை தன்வசம் ஈர்த்து அருள் புரிந்த தெய்வமாக இங்கே இறைவன் எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த திருத்தலத்திற்கு பேரே இந்த மாமரத்தினுடைய நினைவாகத்தான் வந்தது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. ஏகமாக இறைவன் மாமரத்தின் அடியிலே காட்சி தந்தார். ஏகாம்பரநாதர் அப்படின்னு சுவாமியை சொல்றோம்ல. ஏன் அந்த பேரு? ஏகம் அப்படின்னா ஒண்ணு, ஆம் அப்படின்னா மா, ஆம்மரம், மாமரம். ஏகம் ஏகமாய் இருக்கக்கூடிய இறைவன் மாமரத்தின் அடியில் இருந்து அமர்ந்து காட்சி தந்ததனால ஏகாம்பரன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. ஏகாம்பர மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் தவம் செய்த அம்பிகைக்கு காமாட்சி அப்படின்னும்,
இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஏலவார் குழலி அம்பிகை அப்படின்னும் அம்பாளுக்கு திருப்பெயர் இந்த தலத்துல அமைந்திருக்கிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாம்பரநாதரை நால்வரும் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பா சுந்தரருடைய வாழ்க்கையில இந்த ஆலயத்துல நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம். திருவொற்றியூர் என்கின்ற திருத்தலத்திலே சங்கிலியாரை மணந்து கொண்டு சத்தியத்தை மீறி எல்லை தாண்டிய உடனே இறைவன் சுந்தரரினுடைய 2 கண்களையும் எடுத்துட்டார். கண்ணு தெரியாமலேயே காஞ்சிபுரம் வரைக்கும் போறார். போய் பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்றார். தாயார்கிட்ட சொல்றார், அம்மா அப்பா என்னை தண்டிச்சுட்டாருமா, என் கண்ணை திரும்ப கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாருமா அப்படின்னு இறைவன் கிட்ட முறையிட, அம்பாள் என்ன பண்றா, என் பாகத்தை வேணா கொடுக்க சொல்றேன்ப்பா, மத்ததெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவர் பிரச்சனை, உன் பிரச்சனை, நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடி இடக்கண் பெற்றார் அப்படிங்கிற வரலாறு அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புத நிகழ்வாக இந்த ஆலயத்தில் நடைபெற்றது. இப்படி பல பல அதிசயங்களை நிகழ்த்திய ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்பிகை என்கின்ற நாமத்தோடு அம்பாளும், காமாட்சி ஊருக்கு இருக்கிற அனைத்து கோவில்களுக்கும் பொதுவான அம்பிகை, எல்லா சிவனுக்கும் பொதுவான அம்பிகையாக காமாட்சியும் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றாள். அதோட இல்லாது இந்த சுவாமியை தழுவ குழைந்த நாதராக நாம நினைக்கிற போதெல்லாம் நமக்கு அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம். கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் தான் இந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஏகாம்பரநாத சுவாமியினுடைய ஆலயம். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போய் நீங்க தரிசனம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிவ அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் போலங்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் அம்பாளை வழிபாடு பண்ணி பாருங்க. அத்தனை அழகா ஆனந்தமா சுவாமியினுடைய அருளை கண்டிப்பாக பெற முடியும். இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் நாம் பாட வேண்டிய திருப்பாவை பாடலையும் திருவம்பாவை பாடலையும் இப்போ கேட்டு மகிழலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோர் நேரிழையிர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மார்கழியினுடைய 2வது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.